குட் டே ஆல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜேடியோட கண்டினியூஷன். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம், இன்ட்ரொடக்ஷன். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவிலேருந்து எடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனே எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் I is equal to IB, இது கூட கேப்ஸ்லேயே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே கேப்ஸ்லேயே இருக்கட்டும். I is equal to IB + IC. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த இடத்துல இந்த IC அப்படின்றது கலெக்டர் கரண்ட், கரெக்டாக? ஸோ இந்த கலெக்டர் கரண்ட் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ICAயே நம்ம அது எப்படி எழுதலாம் அப்படின்னா IC is equal to IC majority plus IC minority. ஓகேவா? IC majority plus IC minority அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் IC கரண்ட்டையே. இந்த இடத்துல மைனாரிட்டி கரண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலாக இன்னொரு பேர் கூட இருக்குது. அதுதான் லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. IC மைனாரிட்டியை லீக்கேஜ் கரண்ட் சொல்லுவாங்க. ஓகே, IC மைனாரிட்டியை லீக்கேஜ் கரண்ட் கூட சொல்லுவாங்க. அண்ட் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். IC is equal to IC plus ICO. ஓகே, ஸோ இது இந்த ICO எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இதுக்குன்னே நம்ம ICO எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒன் செகண்ட். நம்ம அந்த ஐசியே இப்படி எழுதலாம். அந்த ஐசியை I + IB is equal to IB + IC, கரெக்டாக? அந்த ஐசியை IC மெஜாரிட்டி ப்ளஸ் IC மைனாரிட்டின்னு எழுதலாம். IC மெஜாரிட்டியை நம்ம டேரெக்டாக வெறும் IC மட்டும் எழுதுவோம் எப்பயுமே ஜென்ரலாக. அண்ட் IC மைனாரிட்டியை ICOன்னு எழுதுவோம். ICO அப்படின்றது லீக்கேஜ் கரண்ட். அண்ட் அந்த லீக்கேஜ் கரண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதான் நம்ம டிரான்சிஸ்டர் அப்படின்னா, அண்ட் இது நம்மளோட எமிட்டர், பேஸ் அண்ட் கலெக்டர். ஓகேவா? இது எமிட்டர், பேஸ், கலெக்டர். அண்ட் நான் நார்மலாக சர்க்யூட் வரைஞ்சிக்கிறேன். நான் என்ன சொன்னேன், எமிட்டர் இப்போது நான் NPN கன்சிடர் பண்ணல. ஸோ நான் இதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? கீழே மைனஸ் ப்ளஸ்னால் இங்கேயோ மைனஸ் ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ அதே வச்சு நான் NPNலாம் கன்சிடர் பண்ணாமல் அதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ICO, இந்த கலெக்டர் வழியாக போகிற கரண்ட்டை நம்ம IC அப்படின்னு சொல்லுவோம். அது நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போது ICO அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை நம்ம எப்போ ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோமோ அந்த கேஸில் நம்மளுக்கு இங்கே சர்க்யூட்டில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் ICO அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு பேர் லீக்கேஜ் கரண்ட். இந்த கரண்ட்டுக்கு பேர் ICO அப்படின்னு சொல்லுவோம். எப்போது எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோமோ அப்போது ஒரு கரண்ட் போகும். அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் ICO அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் இப்போது நம்ம என்ன பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர், ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் அதெல்லாம் மற்றதெல்லாம் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போதே ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். ஓகே, ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போதே என்ன அர்த்தம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்னால் ஜென்ரலாக அதை கெயின்னு சொல்லுவாங்க. ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் நம்ம ஜென்ரலாக கெயின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த கெயின் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக 3 டைப்ஸ் ஆஃப் கெயின்ஸ் இருக்குது. ஓகே, என்னென்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஸோ இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்றது எது வச்சு வருது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றி நான் சொல்லலை. ஃபஸ்ட் அதை சொல்லிவிட்டு தென் நம்ம கெயின் ஆல்ஃபா, பீட்டா, காமானா என்னென்னு பார்க்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் பிஜேடி அப்படின்னு பார்த்தோன்னா
பிஜேடியோட கான்ஃபிகரேஷன்ஸ் ஓகே. பிஜேடியோட கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து காமன் பேஸ், ஓகே, இன்னொன்று வந்து காமன் கலெக்டர், இன்னொன்று வந்து காமன் எமிட்டர். ஓகேவா, இதுதான் வந்து 3 கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இப்போ காமன் பேஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போது நம்மளுக்கு வந்து டிரான்சிஸ்டரோட டயக்ராம் வந்து இதுன்னு தெரியும் கரெக்டாக. இப்போது இதுதான் வந்து காமன் இது. ஸோ நான் NPN கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஆரோ மார்க் வெளியே போட்டிருக்கேன். ஸோ இப்போது இந்த சைடு வந்து நம்ம வந்து காமன் பேஸ் அப்படின்னு சொல்லும்போது பேஸை நம்ம கிரவுண்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா, கிரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்க்யூட் டயக்ராம் இப்படி வரையும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி NPN அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு நான் இந்த சைடு எமிட்டர் போட்டிருக்கேன். ஸோ எமிட்டர் அப்படின்னா இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ட். இந்த இடத்துல வந்து NPN டிரான்சிஸ்டர், வெயிட் பண்ணுங்கள், NPN கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒரு NPN டிரான்சிஸ்டர். ஸோ அதனால் இங்கே குட்டி அண்ட் தென் பெருசு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு வரும். ஓகே, ஸோ இப்படி போகும் சர்க்யூட். ஓகே, இது வந்து காமன் பேஸோடது. பிகாஸ் காமன் பேஸ் அப்படின்னு இந்த இடத்துல காமன் அப்படின்ற மீனிங் என்னென்னா, நம்ம வந்து அந்த பர்டிகுலர் இதுதான் பேஸு, இது வந்து எமிட்டர் அண்ட் இது வந்து கலெக்டர். ஓகேவா, ஸோ வந்து இந்த கேஸில் வந்து பேஸ் வந்து நம்ம காமன் பேஸ்னால பேஸை வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ காமன் கலெக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, கலெக்டரை வந்து கிரவுண்ட் பண்ணோம் கரெக்டாக. அப்போது கலெக்டரை கிரவுண்ட் பண்ணோம், விச் மீன்ஸ் இது வந்து நம்ம இப்போ எமிட்டராக வச்சுக்கலாம். ஏன்னா கலெக்டரை தான் நம்ம கிரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ கலெக்டரை நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போது இதுதான் நம்மளோட பேஸ். இது ஒன் செகண்ட், இது நம்மளோட பேஸ், இது நம்மளோட எமிட்டர் அண்ட் இது வந்து நம்மளோட கலெக்டர். ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம சர்க்யூட் வந்து இப்படி வரும். ஓகேவா, நமக்கு அவ்வளோதான் சர்க்யூட், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எதை வந்து கிரவுண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தான் இந்த காமன் அப்படின்ற மீனிங். அதனால ஸோ கலெக்டர் இருக்கிறனால நம்ம கலெக்டரை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அண்ட் தென் காமன் எமிட்டர் ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. இப்போது வந்து டிரான்சிஸ்டர் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறேன், இது கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் என்ன சைடு ஆரோ மார்க் போடுறோமோ அதான் எமிட்டராக மாறிட்டோம். அப்போது இது எமிட்டர் அண்ட் தென் இது கலெக்டர். அவ்வளோதான், இது வந்து காமன் தான், இது காமன் கலெக்டர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமிட்டர் ஷுட் பி ஆல்வேஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட். அதை பார்த்துட்டு இங்கே வந்து நம்மளோட பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேட்டரியை போட்டுக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து நம்மளோட பேசிக்ஸ். இது வந்து கான்ஃபிகரேஷன், மொத்தம் 3 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அதுக்கான இதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்கணும். ரைட், இப்போது நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டா காமா வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்றது வந்து ஒரு கெயின் கரெக்டாக. அந்த கெயின் வந்து எப்போயுமே நம்ம எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா, அவுட்புட் டிவைடட் பை இன்புட் தான் எப்பயுமே கெயின். ஓகேவா, அது என்ன கெயினாக இருந்தாலும் சரி, அது வோல்டேஜ் கெயினாக இருந்தால் அவுட்புட் வோல்டேஜ் டிவைட் பை இன்புட் வோல்டேஜ், அது கரண்ட் கெயினாக இருந்துச்சுன்னா அவுட்புட் கரண்ட் டிவைட் பை இன்புட் கரண்ட், அது மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த கேஸில் வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரண்ட் கெயின் தான் கண்டுபிடிப்போம். ஓகே, ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டரை கரண்ட் கெயின் தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதில் வந்து 3 டைப் இருக்குது, ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஸோ இங்கே ஆல்ஃபா அப்படின்றது என்னென்னா கரண்ட் கெயின் ஆஃப் காமன் பேஸை தான் நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அண்ட் தென் பீட்டா அப்படின்றது வந்து கரண்ட் கெயின் ஆஃப் காமன் எமிட்டர் அண்ட் காமா அப்படின்றது கரண்ட் கெயின் ஆஃப் காமன் கலெக்டர். ஓகேவா, ஸோ வந்து இதுதான் வந்து ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா அண்ட் காமா வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆல்ஃபான்னு சொல்லும்போது இது வந்து காமன் பேஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரணும்.
ஸோ அப்படி காமன் பேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் வந்து பிளாக் டயக்ராம் மாதிரி போட்டுக்கோங்க. சாரி, ஓகே, ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் இது வந்து பேஸ் கிரவுண்ட் பண்ணி, இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வரைகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம டயக்ராம் பார்க்கும்போது என்ன தெரியுது, இது வந்து காமன் பேஸ். அண்ட் இந்த கேஸில் வந்து நான் வந்து இதை வந்து எமிட்டராக எடுத்துக்கிறேன் அண்ட் தென் இதை வந்து கலெக்டராக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஒரு நோட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இபிசி. ஸோ இந்த நோட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேஸில் வந்து ரைட்லேருந்து வருது, ரைட்டா? அப்போது இதுதான் வந்து நம்மளோட இன்புட் அண்ட் இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ நான் ஆல்ஃபா அப்படின்றது கெயின்னு சொன்னேன், அது வந்து கரண்ட் கெயின் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. அப்போது என்ன அர்த்தம், அவுட்புட் கரண்ட், இந்த இடத்துல அவுட்புட் கரண்ட் என்னது, ஐசி. ஏன்னா கலெக்டர் தான் வெளியே இருக்குது, அவுட்புட் சைடில் கலெக்டர் இருக்குது, அதனால் ஐசி டிவைடட் பை ஐஇ. ஓகேவா? அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மனப்பாடெல்லாம் பண்ண தேவையில்லை, வரையணும். பேஸ் காமன் பேஸ் அப்படின்றதுனால பேஸை கிரவுண்ட் பண்ணணும். ஸோ மிச்சம் இருக்க ரெண்டு இதுதான் வரப்போகுது. எது இன்புட் எது அவுட்புட் அப்படின்னு பார்க்கணும். அவுட்புட் பார்க்கும்போது சி தான் வந்து அவுட்புட்டு. ஸோ அதனால் சி மேலே போட்டுட்டு டிவைடட் பை ஐஇ, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம இப்போது பீட்டா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் வந்து இதை அப்புறமா பார்த்துக்கிறதுக்காக ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐஇ அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பீட்டா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பீட்டா அப்படின்னு சொல்லும்போது பீட்டா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன இதுனா காமன் எமிட்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வரணும். அப்படி காமன் எமிட்டர் அப்படி ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன், இப்போது இவ்வளோ நேரம் வந்து நம்ம இப்படி தானே சர்க்யூட் போட்டோம். அதாவது இது எமிட்டர், இது பேஸ் அண்ட் இது கலெக்டர், இப்படி ஒரு குச்சை போட்டுக்கிட்டோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த சர்க்யூட்டை அப்படி இப்படி மேலே நிறுத்தி வைக்க போகிறேன். ஓகே, அப்போனா கீழே கலெக்டர் வரப்போகுது, இங்கே பேஸ் வரப்போகுது அண்ட் இங்கே எமிட்டர் வரப்போகுது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட் அதை வந்து மேலே நிமித்தி போட்டு வச்சுருக்கேன். இப்போ முன்னால் படுக்க போட்ட சர்க்யூட்டை வந்து இப்போ நிமித்தி போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போது வந்து இந்த கேஸில் ஐபிக்கு குச்சி எங்கே சைட் போட்டு வச்சுருக்கோம், இந்த சைட், ரைட்டா? அதே மாதிரி இப்போது இது வந்து காமன் எமிட்டர். அப்படின்னா காமன் எமிட்டர் அப்படின்னா எமிட்டரை தான் வந்து கிரவுண்ட் பண்ணணும். அப்போது நம்ம வந்து இந்த சைட் மாற்றி விடணும். ஓகேவா? ஸோ அதனால் இதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, அது பிரச்சனை கிடையாது. பட் இதை மட்டும் மாற்றிக்கோங்க. இது வந்து எமிட்டர் அண்ட் இது வந்து கலெக்டர். அந்த எமிட்டரை கிரவுண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது மிச்சம் இருக்குது, ஒன்று வந்து பேஸு, இன்னொன்று வந்து இதில் ரேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த சைட் டில்ட் பண்ணியிருக்கோம், ஆன்டி கிளாக் வைஸாக டில்ட் பண்ணியிருக்கோம், படுக்க போட்டதை ஆன்டி கிளாக் வைஸாக டில்ட் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து கலெக்டர், ரைட்டா? இப்போது அவுட்புட் இந்த சைடு வந்து பீட்டா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். இந்த சைடு சி இருக்குது, இந்த சைடு பி இருக்குது. இப்போ எது உள்ளே வருது, பீட்டா தான் உள்ளே வருது. அப்போது அதுதான் இன்புட்டு. அப்போது ஐபி தான் இன்புட்டு அண்ட் அவுட்புட் அப்படின்றது வந்து சி. ஸோ ஐசி பை ஐபி தான் வந்து இன்புட். ஓகே, ஸோ அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும், காமன் எமிட்டர் அப்படின்றதுனால எமிட்டரை வந்து கீழே போட்டுக்கிறேன். ஸோ அதனால் வந்து அதை வந்து இந்த சைட் டில்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் இன்புட் என்ன அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிச்சி அப்படியே வரைகிறோம், பீட்டா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போது காமன் கலெக்டர், அதாவது காமாவுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ சாரி, அதுக்கு முன்னால் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐ பி. ஓகேவா? ஸோ இப்போது ஃபைனலி நம்ம வந்து காமாவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் காமா கண்டுபிடிக்கும் போது அது வந்து காமன் கலெக்டர். ஸோ டயக்ராம் வரையும் போது இப்படி இருந்த சர்க்யூட்டை வந்து இசிபி
இதை இப்படி சொல்லிட்டு பண்ணணும், ஓகேவா? அப்போது அது இப்படி ஆகிடும். சாரி, இசிபி கிடையாது, இபிசி, ஓகேவா? ஸோ இப்படி இருக்க நம்ம இப்படி டில்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கலெக்டர், இது பேஸ் அண்ட் இது எமிட்டர். இப்போ என்ன பண்ண போகிறேன், எமிட்டரில் ஒரு பேஸில் ஒரு குச்சை போட போகிறேன், எமிட்டரை வந்து அங்கே கனெக்ட் பண்ண போகிறேன், கலெக்டரை கிரவுண்ட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம காமான்னு கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ காமா கண்டுபிடிக்கிறதுக்கு காமா இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்ன, ஐபி, சாரி இன்புட்டை கீழே தான் போடணும், ஐபி, ரைட்? ஸோ அவுட்புட் என்னது, வெளியே போகுது. ஸோ அதனால் இது எமிட்டர், ஸோ ஐ, ஸோ அதனால் அவ்வளோதான், ஓகே? ஸோ வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் தேவையில்லை. நம்ம வந்து சர்க்கியூட் டயக்ராம் வரைஞ்சி அந்த டயக்ராம்லேருந்து ஆல்ஃபா என்ன, பீட்டா என்ன, காமா என்ன அப்படின்னு சொல்லி எழுதிடலாம், ஓகே? ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஐசி என்னென்னு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல்ஃபா பீட்டாலாம் பார்த்துட்டு, அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஐசி, அதாவது கலெக்டர் கரண்ட்டோட ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து என்னன்னு சொல்லி நம்ம டிரைவ் பண்ணலாம் அடுத்த ஈக்குவேஷனில். தேங்க்யூ.